ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் கோஸ்ட் கார்ட் இந்திய கடலோர காவல் படையில் குரூப் சி சிவிலியன் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் மும்பை ரீஜன்லேருந்து இன்னும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணலை. இப்போதைக்கு ஷார்ட் நோட்டீஸ் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே indiancoastguard.government.in ஸோ இந்த வெப்சைட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த அப்டேட் நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? அதாவது அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும், அது எல்லாமே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம டெலிகிராம் சேனல்லே இருக்கும். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள், குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ், எவ்வளோ வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சேல்ரி என்ன, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் என்ன, எங்கே இருக்கும், அதை எல்லாமே இந்த ஷார்ட் நோட்டீஸில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் தி வில்லிங் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். அதாவது யாரெல்லாம் இதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ எல்லாருமே அதை அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எலிஜிபிளாக இருந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்கள் பெண்கள் 2 பேருமே எலிஜிபிள் தான். For filling up the following vacancies on direct basis in various sub-offices under Coast Guard Region, West Mumbai. ஓகேங்களா? ஸோ இன்ஜின் டிரைவர், சாரக் லாஸ்கர், ஃபயர் இன்ஜின் டிரைவர், ஃபயர்மேன், அடுத்து சிவிலியன் மோட்டார் டிரைவர் ஓஜி ஆர்டினரி கிரேட், எம்டிஎஸ் பியூன், எம்டிஎஸ் சௌக்கிதார், எம்டி ஃபிட்டர், ஃபார்க் லிஃப்ட் ஆப்ரேட்டர், அன்ஸ்கில்டு லேபரர், டர்னர். அதாவது இதுக்கு 10th ITI டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 10th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ITI படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோவில் என்ன டிசிப்ளின், ITIயில் என்ன டிசிப்ளின் படிச்சிருக்கணும், அது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அதில் கேட்டகிரி வைஸ் வேக்கண்ட் என்ன, அதுக்கான சேல்ரி என்ன, அது இந்த பிடிஎஃப்ல இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இன்ஜின் டிரைவருக்கு 25,000 81,000 வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ பேசிக்கு உங்கள் கையில் 25,000 வரும், 81,000 வரையும் நீங்கள் சம்பாதிக்கலாம். பேசிக் சேலரி 25,000 வரும், ப்ளஸ் அது போக உங்களுக்கு அலவன்ஸு அது எல்லாமே ஆட் பண்ணி தருவாங்க. இது இந்தியன் கோஸ்ட் கார்டில் ஒரு பர்மனெண்ட் ஜாப் தான், டெம்பரரி கான்ட்ராக்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே ரெகுலர் வேக்கன்சிஸ் தான். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரி ப்ரோ, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா, டு சர்வ் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா. எந்த கோஸ்ட் கார்டு ரீஜனில் வேக்கண்ட் இருக்கோ, எங்கே வேக்கண்ட் தேவைப்படுதோ அங்கே போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இன்னொரு டூ டேஸில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அதை அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும், அது எல்லாமே நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் கையில் ஃபில் பண்ணி தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணி ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அதுவும் ஆர்டினரி போஸ்ட் மூலிமா மட்டும்தான் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த கமாண்டர் கோஸ்ட் கார்ட் ரீஜன் வெஸ்ட், ஓர்லி சீஃபேஸ் போஸ்ட், ஓர்லி காலனி, மும்பை 400030. ஸோ இந்த அட்ரஸ்க்கு ஆர்டினரி போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஸோ லாஸ்ட் டேட் எப்போ ப்ரோ அப்படின்னா அக்டோபர் மந்த் எண்டிங்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் அக்டோபர் 1 இல்லைனா 2 ஃபஸ்ட்டு வீக்குள்ளே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மு நோட்டிஃபிகேஷன் இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் அக்டோபர் மந்த்து எண்டுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ ஆர்டினரி போஸ்ட் மூலிமா தான், இதை நல்லா நோட் பண்ணுங்கள். ஸ்பீட் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆர்டினரி போஸ்ட் மூலிமா அக்டோபர் மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஸோ என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம பார்த்துட்டோம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ், அதையும் கொடுத்துட்டாங்க. அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சாரக் லாஸ்கர் இதில் ஒரு 3 வேக்கன்சி இருக்குது. அந்த கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் குஜராத் ரீஜனில் இருக்கும், குஜராத்தில் இருக்கும். ஓகேங்களா? சேலரி பார்த்துட்டோம். எசென்ஷியல் என்ன அப்படின்னா 10th பாஸ் பண்ணி அது ரிலேட்டடாக நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். கோர்ஸ் முடித்து சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிசைரபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது எசென்ஷியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அடுத்து கீழே டிசைரபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டிசைரபிள் தேவையில்லை. டிசைரபிள் அப்படின்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், கூடுதல் தகுதி அப்படின்னு சொல்லுவாங்க.
அது இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க, ப்ரெஃபரன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அது இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. எசென்ஷியல் இருந்தால் மட்டும் போதும். இதுக்கு 18லேருந்து 30 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து லாஸ்கர், இதுக்கு ஒரு 3 வேக்கண்ட் இருக்குது. 10th பாஸ் பண்ணி இந்த போர்ட் சர்வீஸில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேம் 18லேருந்து 30 ஏஜுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். அடுத்து டிராஃப்ட்ஸ்மேன், இதில் ஒரு வேக்கன்சி இருக்குது. சிவில் இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக்கல், இல்லை அப்படின்னா மெக்கானிக்கல், இல்லை அப்படின்னா மெரைனில், நாவலில், அதாவது இவங்க கொடுத்துருக்கிற ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் டிப்ளமா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. இந்த டிசைரபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க, அதாவது உங்கள் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முன்னுரிமை தருவாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அது தேவையில்லை, எசென்ஷியல் இருந்தால் மட்டும் போதும். இல்லை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள், எம்டிடி, இதில் எஸ்சிக்கு மட்டும் ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணி வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். லைட் அண்ட் ஹெவி, அதாவது லைட் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கல், இது ரெண்டுக்கும் வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதில் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னா லைட் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கல் ரெண்டுத்துக்கும் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேலிட்லேயே இருக்கணும். எக்ஸ்பயர் ஆகிட்டுருந்துச்சு அப்படின்னா ரினியூவல் பண்ணிக்கோங்க. அது வேலிட்டில் இருந்தால் தான் அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 18லேருந்து 27 ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து எம்டி ஃபிட்டர், ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஐடிஎம் முடிச்சிருக்கணும். 10th பாஸ் பண்ணி ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? டிசைரபிள் அப்படின்னா ஐடிஐ ஆர் டிப்ளமோ இன் ரிலவென்ட் ட்ரேட், இது தேவையில்லை, எசென்ஷியல் மட்டும் இருந்தால் போதும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 10th பாஸ் பண்ணி ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஃபிட்டருக்கு அப்ளை பண்ணலாம். 18லேருந்து 27 ஏஜுக்குள்ளே இருக்கணும். அடுத்து இந்த ரிக்கர், இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கண்ட்டு. சேம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஷுட் குவாலிஃபை எ ட்ரேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஷுட் ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்ரெண்டிஸ். ஓகேங்களா? அதாவது 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கான அப்ரெண்டிஸ் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ரிக்கரில் நீங்கள் ஐடிஐ முடித்து 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐடிஐ முடித்து 1 வருஷம் ரிக்கரில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ரிக்கராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் ஐடிஐ முடித்து ரிக்கராக 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா 10th பாஸ் பண்ணி அது ரிலேட்டடாக நீங்கள் அப்ரெண்டிஸ் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 18லேருந்து 27 ஏஜுக்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் இன்னும் ஒரு சில டவுட்ஸ் இருக்கலாம். ப்ரோ இதில் எல்லா போஸ்டிங்கும் வந்து கவர் ஆகலையே, ஒரு சில போஸ்டிங் மட்டும்தானே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது சாரக் லாஸ்கரு, டிராஃப்ட்ஸ்மேனு, அடுத்து இந்த எம்டிஎஸ் ரிக்கர், எம்டி ஃபிட்டர், இதுக்கு மட்டும்தான் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற பாதி போஸ்டிங்க்கு அவங்க குவாலிஃபிகேஷன் தரலை. அது பார்த்தீங்க அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் போர்ட் பிளேயருக்கு அதே மாதிரி போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அதுக்கு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 14th செப்டம்பரே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. October 28 வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த பிடிஎஃப் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்கும். ஸோ அதில் கீழே இருக்கும். நான் தேவைப்பட்டால் இதை டெலகிராம் சேனலில் நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மேலே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இதுலேயே வந்து இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் வேரியஸ் குரூப் சி சிவிலியன் போஸ்ட் அண்டர் RHQ AN அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ புதுசாக அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன், அதாவது அதே போஸ்டிங் தான் இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரீஜனில், அதாவது கோஸ்ட் கார்டு ரீஜன் வெஸ்ட்டு. ஸோ போஸ்டிங் வந்து குஜராத்தில் இருக்கும். கோஸ்ட் கார்டு ரீஜன் வெஸ்ட்டு மும்பையில் இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஹெட்டு அதுதான் குஜராத்துக்கு. ஓகேங்களா? இது அந்தமான் அண்ட் நிக்கோபார் போர்ட் பிளேயருக்கு தனியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இதே போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ண ரீஜனுக்கும் அதே போஸ்டிங் தான். அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அதில் இன்ஜின் டிரைவர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இன்ஜின் டிரைவர் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எந்த கேட்டகரிக்கு வேக்கண்ட் இருக்குன்னு தெரியல, அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இன்ஜின் டிரைவர், அதாவது இன்ஜின் டிரைவர் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணி அதில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாரக் லாஸ்கர், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா சேம் 10th பாஸ் பண்ணி அது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் கோர்ஸ் முடித்து சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து
மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் எம்டிடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டினரி கிரேட். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் போத் ஹெவி அண்ட் லைட் மோட்டார் வெஹிக்கல் ரெண்டுத்துக்கும் லைசன்ஸ் இருக்கணும், 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ் பியூன். இதுக்கு என்ன அப்படின்னா 10th பாஸ் பண்ணி ஆஃபீஸ் அட்டண்டண்ட்டாக நீங்கள் 2 years ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் 10th ஐடிஐ டிப்ளமோவில் நீங்கள் எடுத்த பர்சன்டேஜை பேஸ் பண்ணி அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் மோடு பார்த்தீங்க அப்படின்னா OMR பேஸு தான். ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் நாலேஜு, சிம்பிள் மேக்ஸு, அடுத்து உங்கள் ரிலவெண்ட் ட்ரேட்லேருந்து கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா, மொத்தம் 80 அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இருக்கும். வித் 1 mark ஃபார் ஈச் கரெக்ட் ஆன்சர். தெர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணால் கூட மார்க் வந்து குறைக்க மாட்டாங்க, நெகட்டிவ் மார்க்கிங் இதில் இல்லை. ஸோ 80 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் எல்லாமே வெப்சைட்டில் இருக்கும். நான் டெலிகிராம் சேனல்லையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, சரி ப்ரோ, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா, அந்தமான் அண்ட் நிக்கோபாருக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, சேம் அதே மாதிரி தான் மும்பை ரீஜனுக்கும் இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேலிட் கவர்மெண்ட் ஐடி, அடுத்து டேட் ஆஃப் பர்த்து ப்ரூஃபுக்கு 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அடுத்து டிப்ளமோ ஐடிஐ முடிச்சிருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, லேட்டஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 காப்பி கேட்டிருக்காங்க. அடுத்து செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் கவர், அதில் 50 rupees போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து கண்டிப்பாக ஒட்டி இருக்கணும். ஸோ எல்லாமே அந்த அப்ளிகேஷனோடு நீங்கள் அட்டாச் பண்ணணும். எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் தான். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மேட் இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க, பட் இதே மாதிரி தான் அதுலேயும் இருக்கும். அதாவது உங்கள் நேம் பிளாக் லெட்டர்ஸில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேமு, உங்கள் எஜுகேஷன் டீட்டெயிலு, எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு, ஜெண்டரு, நேஷ்னாலிட்டி இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு டேட்டு, பிளேஸு, லெஃப்ட் ஹேண்ட் தம்பி இம்ப்ரெஷன், உங்களுடைய இடது கை கட்டவிரல் ரேகையை இந்த பாக்ஸில் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணிவிட்டு சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகண்ட்டில் உங்கள் சிக்னேச்சர் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் சேம் இதே மாதிரி தான் இந்த மும்பை ரீஜனுக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்தமான் அண்ட் நிக்கோபாருக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ப்ரோ நான் மும்பை ரீஜனுக்கே அப்ளை பண்ணிக்கிறேன், குஜராத்லேயே வந்து அதாவது இப்போ மும்பை ரீஜனுக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இல்லையா, மும்பை ரீஜன் அப்படின்னா மும்பையில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்காது, குஜராத்தில் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். ஸோ அதுக்கான போர்டு வந்து மும்பை பெஸ்ட்டு. ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் அந்தமான் அண்ட் நிக்கோபாருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதுக்கு இப்போ அப்ளிகேஷன் லைவில் தான் இருக்குது, இதுக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ உங்கள் டெசிஷன் தான், எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.